Hi friends, welcome back to the channel. இந்த வீடியோல நம்ம என்ன பார்க்க போறோம்னு பாத்தீங்கன்னா நேத்து ஜனவரி 4 சன் டிவில வந்து பராசக்தி ஆடியோ லான்ச் வந்து நடத்திருந்தாங்க. ஜீ தமிழ்ல வந்து தளபதி விஜயோட ஜனநாயகன் ஆடியோ லான்ச் வந்து ரிலீஸ் பண்ணியிருந்தாங்க. பட் இந்த ஆடியோ லான்ச் பாத்தீங்கன்னா வழக்கம் போல் எப்பவுமே இருக்கக்கூடிய அந்த ஆடியோ லான்ச்சா தான் இருந்தது. பட் மலேசியால பாத்தீங்கன்னா தளபதி விஜய் அவர்களுடைய நிறைய படங்கள் இருந்து நிறைய சாங்ஸை வந்து ப்ளே பண்ணியிருந்தாங்க. பட் ஆடியோ லான்ச்சா பார்க்கும்போது ரொம்ப கிறிஸ்பா ஒரு 3 hours வந்து முடிச்சிருந்தாங்க. பட் அங்கே மலேசியால பாத்தீங்கன்னா அதுக்கும் மேலே வந்து நிறைய சாங்ஸ் வந்து ப்ளே பண்ணியிருந்தாங்க. அண்ட் இங்கே ஜனநாயகனுக்கு ஆப்போசிட்டாக சன் டிவில பார்த்தீங்கன்னா பராசக்தி முடிஞ்ச உடனே சூப்பர் ஸ்டார் ரஜினியோடைய சந்திரமுகி படத்தை வந்து போட்டிருந்தாங்க. அதுக்கு முந்தின நாள் வந்து விஜய் டிவில வந்து டபுள் எவிக்ஷன் பண்ணி பிக் பாஸ்ல இருந்து பார்வதியும் கமருதனும் வெளியே அனுப்பியிருந்தாங்க. அவங்க அதில் வந்து டிஆர்பி பார்த்துட்டாங்க. இந்த மாதிரி மெயினான சேனல்ஸ் பார்த்தீங்கன்னா அவங்களோட டிஆர்பி இன்க்ரீஸ் பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ இப்போ முக்கியமான பாயிண்ட் என்னன்னா, சிவகார்த்திகேயன் வந்து பராசக்தி ஆடியோ லான்ச்ல என்ன சொல்லியிருந்தாரு அப்படின்னா, இந்த பொங்கலுக்கு ஜனநாயகனும் பராசக்தி ஒன்றா ரிலீஸ் ஆகுது இல்லையா, அதை பற்றி ஒரு எக்ஸ்பிரஷன் கொடுத்துருந்தாரு. அதை தான் இங்கே பார்க்க போகிறோம். ஃபர்ஸ்ட் வந்து ஜனநாயகன் படம் வந்து தீபாவளிக்கு வந்து ரிலீஸ் ஆகிறதா பிளான் பண்ணியிருந்தாங்க. அதே டைமில் தான் பராசக்தி ரிலீஸ் பண்ணலான்னு சிவகார்த்திகேயன் வந்து பிளான் பண்ணியிருந்தாராம். ஆனால் ப்ரொடியூசர் என்ன சொன்னாருன்னா, தீபாவளிக்கு வந்துட்டு விஜய் சாரோடைய படம் வருது, அதனால நம்ம அங்கே ரிலீஸ் பண்ண தேவையில்ல அப்படின்னு முடிவு பண்ணிட்டாங்க. அதுக்கு அடுத்து வந்து பராசக்தி வந்துட்டு தீபாவளியிலேருந்து பொங்கலுக்கு வந்து சேஞ்ச் பண்ணிட்டாங்க. பட் பொங்கலுக்குமே பார்த்தீங்கன்னா ஜனநாயகன் வந்து போஸ்ட்பாண்ட் ஆகி பொங்கலுக்கு ரிலீஸ் பண்ணலாம் அப்படி முடிவு பண்ணியிருந்தாங்க. அதை பார்த்துட்டு இவங்க என்ன பண்ணாங்கன்னா, சரி ஓகே பொங்கலுக்கு ரிலீஸ் பண்ண தேவையில்லை, நம்ம வந்து ஏப்ரல் மாதம் வந்து சம்மர் லீவுக்கு வந்து போயிடலாம் அப்படி அவங்க முடிவு பண்ணாங்க. பட் ஏப்ரல் மாதம் பார்த்தீங்கன்னா இந்த எலெக்ஷன்லாம் வருது இல்லையா, அதனால அங்கேயும் போக முடியாதுன்னு அவங்க வந்து ஸ்டக் ஆகிட்டாங்க. இப்போ அவங்க என்ன பண்ணுறாங்கன்னா, விஜய் சார்கிட்ட கேட்டலாம் அப்படின்னு விஜய் சாரோடைய அசிஸ்டண்டான ஜெகதீஷுக்கு ஃபோன் பண்ணிவிட்டு, இந்த மாதிரி நாங்கள் வந்து பொங்கலுக்கு ரிலீஸ் பண்ணலாம் இருக்கோம், நீங்கள் என்ன சொல்கிறீங்க அப்படின்னு அவங்க கேட்கும்போது, அவங்க ஸ்டேட்டை விஜய் சார்கிட்ட கேட்டு இதை பற்றி ஜெகதீஷ் வந்து விஜய் சார்கிட்ட கேட்கும் போது அவர் என்ன சொல்கிறாருன்னா, ஒரு பொங்கலுக்கு 2 படம் ரிலீஸ் ஆகல, எந்த பிரச்சனையுமே கிடையாது, நான் அவங்களுக்கு ஆல் தி பெஸ்ட் சொன்னேன்னு சொல்லுங்கன்னே அவர் சொல்லியிருக்காரு. ஸோ இதை சொல்லி சிவகார்த்திகேயன் என்ன சொல்ல வர்றாருன்னா, படம் ரிலீஸ் பண்ணுற எங்களுக்கே எந்த பிரச்சனையும் கிடையாது, ஆனால் இதை கேள்விப்பட்ட நிறைய பேர் வந்துட்டு ஒரு வன்மத்தோடு ஒரு பிரச்சனை ஆரம்பித்து விடணும்னு சொல்லிட்டு எங்கள் 2 பேருக்குள்ளே போட்டி ஆரம்பித்து விட்றாங்க அப்படின்னு அவர் சொல்லியிருந்தார். இந்த இடத்துல வந்து சிவகார்த்திகேயன் வந்துட்டு விஜய் அவர்களை வந்து எப்போவுமே சார் தான் சொல்லுவார். ஆனால் இந்த ஸ்டேஜில் பார்த்தீங்கன்னா விஜய் அவர்களை வந்து அண்ணா அப்படின்னு மென்ஷன் பண்ண ஆரம்பிச்சிட்டாரு. இந்த பொங்கல் வந்துட்டு பராசக்தி ஜனநாயகன் கிடையாது, அண்ணன் தம்பி பொங்கல் அப்படின்னு ஒரு சிம்பத்தியாக ஒரு எந்த ஒரு பிரச்சனையுமே இல்லாமல் ஸ்மூத்தாக கொண்டு போயிட்டாரு. ஓகே, இந்த கிளாஸ் வந்து இதோட முடிஞ்சிடுச்சு. இப்போ அடுத்த பிரச்சனை என்னன்னா, நேற்று ஆடியோ லான்ச் ரிலீஸ் ஆன அப்புறமேட்டு பார்த்தீங்கன்னா பராசக்தியோடைய ட்ரெய்லர் வந்து ரிலீஸ் பண்ணியிருந்தாங்க. அதில் எந்த பிரச்சனையுமே கிடையாது. பட் என்னன்னா, அவங்க அந்த ட்ரெய்லருடைய வியூஸை இன்க்ரீஸ் பண்ணுறதுக்காக பாட் வந்து யூஸ் பண்ணதா சொல்லப்படுது. ஏன்னா பார்த்தீங்கன்னா ஒரு 3 ஹவர்ஸ்லேயே வந்துட்டு 20 மில்லியன் 50 மில்லியன் டச் பண்ணி ஒரு 6 ஹவர்ஸ் பார்த்தீங்கன்னா 25 மில்லியன் ஆயிடுச்சு. அண்ட் அதெல்லாம் ஏந்து பார்த்தா 35 மில்லியனாக மாறிடுச்சு. இதுக்கு முன்னாடி ரிலீஸ் ஆன சிவகார்த்திகேயனோட படமான அமரன், மாவீரன் இந்த படத்துக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா ட்ரெய்லருடைய வியூஸு 17 மில்லியன் 28 மில்லியன் அவ்வளோ தான் போயிருக்கு. பட் இந்த படத்துடைய ட்ரெய்லர் பார்த்தீங்கன்னா ரிலீஸ் ஆன 12 ஹவர்ஸ்லேயே 35 மில்லியன் வியூஸ் வந்து போயிருக்கு. இப்போது விஜய் சாரோடைய படத்துக்கு ட்ரெய்லர் வந்துட்டு வியூஸ் அதிகமாக போகுது அப்படின்னா அவருக்கு ஃபேன்ஸ் அதிகம், அதனால அவருக்கு வியூஸ் வந்து அதிகமாக போகுது. இந்த ட்ரெய்லர் டீசரில் வந்து ரெக்கார்ட் பண்ணுறது அப்படின்றது விஜய் ஃபேன்ஸ் வந்து தெரி படத்தில் வந்து பண்ணிட்டு இருக்காங்க. தெரி, மெரசல், சர்க்கார் இந்த மாதிரி ட்ரெய்லர் இருந்து அவங்க ரெக்கார்டு வந்து செட் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. அதுக்கு போட்டி போகிற விதமாக தலை ஃபேன்ஸ் வந்துட்டு அவங்களுடைய படங்களுடைய ட்ரெய்லர் வந்துட்டு வியூஸ் அதிகப்படுத்துறது, லைக்ஸ் அதிகப்படுத்துறது இந்த மாதிரி பண்ணியிருந்தாங்க. பட் சிவகார்த்திகேயன் படத்துக்கு வந்து அந்த மாதிரி எந்த ஒரு ரெக்கார்டுமே கிடையாது. ஃபர்ஸ்ட் டைம் சன் டிவியில் வந்து ரிலீஸ் பண்ணி ஒரு நேற்று ரிலீஸ் பண்ணுறேன்னா இன்னைக்கு காலை 8 மணிக்குள்ளே 35 மில்லியன் வியூஸ் போயிருக்கு. ஸோ இது வந்து பாட்ஸ் அப்படின்னு வந்து எல்லாரும் சொல்ல ஆரம்பிச்சிட்டாங்க. ஏன்னா 24 ஹவர்ஸ்க்குள்ளே கூலி, தக் லைஃபு, ஜிபியு இந்த மாதிரி படங்களுடைய ட்ரெய்லர் வியூஸையே 24 ஹவர்ஸ்லேயே பார்த்தீங்கன்னா இந்த பராசக்தி படத்துடைய ட்ரெய்லர் வந்து பிரேக் பண்ணிடுச்சு. இது கண்டிப்பாக அவங்க ஆர்டிஃபிஷியலாக தான் பண்ணியிருக்காங்கன்னு தெரிய வருது. பட் இந்த சைடு பார்த்தீங்கன்னா ஜனநாயகன் படத்துடைய ட்ரெய்லர் பார்த்தீங்கன்னா 24 ஹவர்ஸில் ஹையஸ்ட் வாட்ச்டு கோலிவுட் ட்ரெய்லர் எவர் அப்படின்ற ஒரு ரெக்கார்டை வந்து கிரியேட் பண்ணியிருக்கு. அண்டு ஸ்டில் இந்த 2 படத்துக்குமே பார்த்தீங்கன்னா சென்சார் சர்டிஃபிகேட் வந்து இன்னமும் ரிலீஸ் பண்ணாமல் டிலே பண்ணிகிட்டே இருக்காங்க. ஈவன் பராசக்தி படத்துக்குமே வந்து இன்னும் சென்சார் வந்து ஒன்று கொடுக்காம டிலே பண்ணிகிட்டே இருக்காங்க. இதுக்கு மேலே டிலே பண்ணாங்க அப்படின்னா ஜனநாயகனுடைய டீம் வந்துட்டு கோர்ட்டுக்கிட்ட போகிற மாதிரி இருக்கும் அப்படின்னு சொல்லப்படுது. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். டாட்டா, பை பை.